வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லேண்ட் டீல்ஸ் தமிழ்நாடு மற்றும் பெங்களூரு யூடியூப் சேனல். நீங்கள் தமிழ்நாடு மற்றும் பெங்களூரு முழுவதும் பிளாட் மற்றும் கமர்ஷியல் லேண்டு நிலம் வாங்க விற்க ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு பார்க்குறீங்களா? உங்களுக்கான சேனல் இது தான். தினமும் நம்ம சேனலில் புது அப்டேட்டு, ஒவ்வொரு விஷயமும் பெங்களூரில் என்ன ரூல்ஸ் இருக்குது, எதை பார்த்து வாங்கணும், எல்லாத்தையுமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு வரோம். ஒரு வாரமும் ஒரு புது தகவல்களோடு நம்ம சந்திக்க இருக்கிறோம். நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். மேலும் நம்ம சேனலோடைய புது விவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாபிக் என்னென்னா அப்ரூவல்ஸ். என்னென்ன அப்ரூவல்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி காத்தாஸ் வரும், எல்லாமே நம்ம என்ன ஜோனில் இருக்குது, எல்லாமே நம்ம இன்றைக்கி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களே, இன்றைக்கி அப்ரூவல்ஸ் டைப்பு. ஆக்சுவலாக அப்ரூவல் டைப்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 8 அப்ரூவல்ஸ் இருக்குது. என்னென்னா ஏ காத்தா, பி காத்தா, டிசி கன்வர்ஷன், பிடிஏ, பிஎம்ஆர்டிஏ, ரேரா, பையப்பா, பில்டிங் பிளானு, இவ்வளோ தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஏ காத்தா, பி காத்தாங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க. ஏ காத்தா அப்படிங்கிறத ஃபுல்லி லீகலு, ப்ளஸ் உங்களுக்கு நேஷ்னல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்பிஐலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களோட நேஷ்னல் பேங்க், எல்லா நேஷ்னல் பேங்க்ஸ்லேயும் அப் டு 90% வரை உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருக்கும். பி காத்தாவில் நேஷ்னல் பேங்க்குக்கு உங்களுக்கு லோன் கிடைக்காது. இதுதான் பி காத்தாவுக்கு ஏ காத்தாவுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ என்கிட்ட பி காத்தா தாங்க இருக்குது. அந்த பி காத்தாவை நான் ஏ காத்தாவை கன்வெர்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். பி காத்தா ப்ராப்பர்ட்டி இருக்குல்லையா, உங்கள் பிளாட்டு, அந்த பிளாட்டை நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஏ காத்தாவை நீங்கள் கன்வர்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷ்னல் பேங்க்லேயே லோன் கிடைக்கும். அதே ஏ காத்தா ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு நேஷ்னல் பேங்க்லேயும் லோன் கிடைக்கும், ஆல் ப்ரைவேட் பேங்க்லேயும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிசி கன்வர்ஷன். இது உங்களுக்கு நான் எஸ்டர்டே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டிசி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அக்ரிகல்ச்சரல் லேண்டை டிசி கன்வர்ஷன் பண்ணணும். கன்வர்ஷன் லேண்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதாவது க்ரீன் ஜோனு எல்லோ ஜோனுக்கு நீங்கள் கன்வர்ஷன் பண்ணணும்னு, அது தாங்க இது. ஸோ நீங்கள் ரெசிடென்ஷியலுக்காக கன்வர்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் லே அவுட் போட்டுக்கலாம், பிளாட்டு சேல் பண்ணிக்கலாம், அதில் நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணலாம். ஸோ அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடி அப்ரூவல். இதுலேயும் ஏ காத்தா இருக்குது, பி காத்தாவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் ஹோல் லேண்டு ஏ காத்தா, இண்டிவிஜுவல் பி காத்தா, அந்த மாதிரியும் இருக்கும். இப்போ ஹோல் லேண்டு ஏ காத்தா அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு ஹோல் லேண்ட் இப்போ ஒரு 50லேருந்து 100 பிளாட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லே அவுட் இருக்குது. அந்த லே அவுட்டில் 50லேருந்து 100 பிளாட் இருக்குது. அந்த 100 பிளாட்டுக்கும் சேர்த்து ஒரே காத்தா ஓனரோட பேரில் இருக்கும். அது ஹோல் லேண்டு ஏ காத்தா. இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு பிளாட் நம்பர் 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு காத்தா இருக்கும். அது பி காத்தான்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது ஏ காத்தா நேஷ்னல் பேங்க்கில் லோன் கிடைக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன, பி காத்தா. ஸோ பி காத்தாவுக்கு உங்களுக்கு நேஷ்னல் பேங்க்கில் லோன் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு செப்பரேட்டாக டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். சில லேண்ட் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களே டேக்ஸ் பே பண்ணி ஹோல் லேண்ட் ஏ காத்தா, இண்டிவிஜுவல் ஏ காத்தாவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போது அதில் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நேஷ்னல் பேங்க்கில் லோன் கிடைக்கும். இப்போது பிபிஎம்பி லிமிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காவிரி வாட்டரு கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற ஸ்பெஷலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த வித்தன் சவுதா இருக்கு இல்லையா, அங்கேருந்து உங்களுக்கு 25 கிலோமீட்டர் வரைக்குமே உங்களுக்கு பிபிஎம்பி லிமிட்டில் வரும். 115 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அது 5 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிபிஎம்பி லிமிட்டு. பிடிஏ அப்ரூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட் அப்ரூவல் தான். அது ஆக்சுவலாக பெங்களூர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். லைக் இதுவும் உங்களுக்கு பிபிஎம்பி லிமிட்டு மாதிரி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு பிஎம்ஆர்டி அப்ரூவல். பெங்களூர் மெட்ரோ ரீஜியன். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மெட்ரோ கனெக்டிவிட்டிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சரௌண்டிங்கில், அந்த மாதிரி ஏரியாவில்
மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிஎம்ஆர்டி அப்ரூவல் லே அவுட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பிஎம்ஆர்டி அப்ரூவல் வந்துட்டு கிளியராக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் இண்டிவிஜுவல் இ காத்தாவும் இருக்குது, ஏ காத்தாவும் இருக்குது, பி காத்தாவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு லோனு ஏ காத்தாவுக்கு மட்டும்தான் நேஷ்னல் பேங்க்கில் லோன் கிடைக்கும். ரிமைனிங் எல்லா காத்தாவுக்கும் உங்களுக்கு ப்ரைவேட் பேங்க்கில் மட்டும்தான் லோன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரேராங்கிறது அப்ரூவல் இல்லை. அது ஒரு ரேரா வந்துட்டு ஒரு விதமான ஆர்கனைசேஷன். அது வந்து உங்களை கஸ்டமரோட பெனிஃபிட்காக எப்படி ஒரு லேண்டு வந்துட்டு இப்போ டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க கம்பெனிங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, எப்படி நம்ம அவங்கக்கிட்ட பணத்தை முதலீடு பண்ணுறது, நாளைக்கு என்ன ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த ரேராங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அது வந்து ஒரு தரமான உங்களுக்கு ஆர்கனைசேஷன். இப்போ யாராவது மோசடி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த லேண்டை வந்துட்டு ரேராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கும் போது கஸ்டமர் பயப்படாமல் அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பைஅப் அப்ரூவல். இது வந்து ஏர்போர்ட் இருக்குது இல்லையா, நார்த் பெங்களூர் சைடில் மட்டும்தான் இந்த மேக்ஸிமம் இந்த அப்ரூவல் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பில்டிங் பிளான். இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஹவுஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்காக மட்டும்தான். இது வந்து லோக்கல் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அங்கே இப்போ பஞ்சாயத்து ஆஃபீஸில் நீங்கள் இந்த அப்ரூவலை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா விஷயங்களை இன்றைக்கி டே 2ல் நாம் இன்றைக்கி அப்ரூவல்ஸ் என்னென்னு பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.